ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஆனந்த பத்ரம் அப்படிங்கிற ஒரு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் கலந்த ஒரு படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜ் தான் நடிச்சிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுல அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு 100 விளக்குகளை ஏத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவா இருந்திருக்கும். ஆனா இடையில அமெரிக்கா போயிருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு போறாரு. ஆனா அந்த கிராமத்துக்கு போன அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயத்தை கலந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதுல இருந்து எப்படி சமாளிச்சு அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிற பயங்கர த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்க படம் தான் ஆனந்த பத்ரம். ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவையும் பையனையும் தான் காமிக்கிறாங்க. அம்மா அந்த பையன்கிட்ட எங்க ஊர்ல விளக்கேற்றும் போது விளக்குகள்லாம் பேசிக்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு சொல்லி பையன் கேட்க, ஆமாப்பா விளக்குகள்லாம் பேசிக்கும், அதுவும் அந்த காலத்துல நாங்க சிவன் கோவில்ல போயிட்டு தான் விளக்கு போடுவோம். ஆனா அப்படி இருக்கும்போது ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், எங்களை யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க சொல்லி ஒரு அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்க இருக்கிற ஒரு மந்திரவாதி புத்துக்குள்ள இருந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த ஊரையே அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிற புத்துக்குள்ள இருக்கிற ஒரு வளையத்திலையும் சின்ன ராஜாவையும் பெரிய ராஜாவையும் கண் முன்னாடியே அவன் எடுத்தான். ஆனா அவங்களாலேயே இவனை ஒண்ணும் பண்ண முடியல, அவனோட சக்திக்கு கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, சின்ன ராஜானா யாருமா அப்படின்னு கேட்டதான் சின்ன பாம்பு, பெரிய ராஜானா பெரிய பாம்பு அப்படின்னு அந்த அம்மா விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதோட அவன் நிறுத்தாம அந்த புத்துக்குள்ள இருக்கிற வளையத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பூஜை பண்றவங்களெல்லாம் கொலை பண்ணியும் போட்டுட்டு அங்க இருக்கிற ராஜமாணிக்கத்தை எடுக்கணும்னு சொல்லிதான் அவனுக்கு ஆசை. இந்த விஷயமும் அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் அந்த நாகமாணிக்கத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அந்த புத்துக்குள்ள போய் கையை விட்டுருப்பாங்க. ஆனா ஒருத்தங்களையும் அது உயிரோட விட்டுருக்காது, எல்லாரையுமே கொலை பண்ணிருக்கும். அந்த புத்துக்குள்ள இருக்கிற ராஜமாணிக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா அதே ஊருக்குள்ள இருக்கிற கன்னியாஸ்திரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட உதவியால மட்டும்தான், அதுவும் சின்ன ராஜா பெரிய ராஜா உதவிகளோட மட்டும்தான் போயிட்டு எடுக்க முடியும். இப்ப அந்த ராஜமாணிக்கம் ஒரு அடர்ந்த அருவிக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில தான் அது இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்காக சின்ன ராஜா பெரிய ராஜா ஒரு எச்சையுமே இருக்குது அப்படின்னு இங்க இருக்கிற அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி பயன்படுத்துற அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாப்பா இதெல்லாம் நடந்த உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துமே கூட அந்த மந்திரவாதி எப்படியாவது அந்த ராஜமாணிக்கத்தை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குகையை தெரியும் போனா. ஆனா போய்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா கன்னியாஸ்திரியோட உதவி வேணுங்கிறதுக்காக அந்த காயத்ரி சின்ன பொண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனா. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட காயத்ரியோட அவங்களோட தாத்தா அதே ஊருக்குள்ள இருக்கிற மறதியால பாதிக்கப்பட்ட ஒரு வம்சமே இருக்குது. அவங்க சில விஷயத்த மறந்தாலும் ஆனா காயத்ரியை மறக்கல. கூட்டிட்டு போகும்போது தடுத்தாங்க. ஆனா அதையும் மீறி அவனையும் அடிச்சுட்டு அந்த மந்திரவாதி காயத்ரியை கூட்டிட்டு நேரா அந்த குகைக்குள்ள போனான். ஆனா போய் எடுக்கிற அந்த நேரத்துல காயத்ரி கூட இருக்கிற அவங்க ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் ஒரு அம்பால அந்த மந்திரவாதியை குத்தவும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதோட அந்த மந்திரவாதி நிறுத்தல. ராஜமாணிக்கத்தை காப்பாத்த தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த ஊரை காப்பாத்த தெரியல. அங்கிருந்து போன மந்திரவாதி அவனோட பேரனை கூப்பிட்டு சாக வரம் பெறதுக்காக கூடு விட்டு கூடு பாயிர ஒரு மந்திரத்தை ஏவி விட்டு அவன் எடுத்த அந்த வளையத்தை அவனோட கால் கட்ட வரல நீ போட்டுக்கணும் அப்படின்னு இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த தாத்தா தான் பேரனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அந்த சின்ன பையன் பேர் தான் சிதம்பரம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த காயத்ரி என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் நம்ம சின்ன பையன் கேட்கும்போது அதுக்கப்புறம் அந்த காயத்ரி தான் ஆசைப்பட்ட ஒரு பையனை கூட்டுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த பையனுக்கு ஒரு அழகான பையன், அவன் பேரு ஆனந்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறோம், நானு நீ அப்பா 3 பேரும் போறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு 1000 விளக்குகளை போடணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. பையனோ கவலைப்படாதீங்கம்மா, நான் போடுற அந்த விளக்குகளை என்னைக்கா இருந்தாலும் உங்களையும் அப்பாவே நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படியே பல வருஷங்கள் ஓட ஆரம்பிக்குது. இந்த பக்கத்துல ஒரு ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஆனந்த் இருக்கா, வளர்ந்து பெரியவன் ஆயிருக்கலாம். ஆனா இப்ப அவங்க அம்மா பக்கத்துல இல்ல, அப்பாவும் இல்லை. நம்ம ஆனந்தம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க ஊருக்குள்ள போயிட்டு ஒரு 1000 அகல் விளக்குகளை நான் ஏத்தி உங்களோட ஆத்மாவை நான் சாந்தி அடை செய்வேன். அதுக்காக தான் நான் உங்க ஊருக்கே போய்கிட்டு இருக்கேன். 1000 விளக்குகளை ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அஸ்தியை அதே ஊர்ல நான் பூஜை பண்ணி கரைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனந்த் ஒரு பக்கம் அவரோட மனசு
மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல ஒருத்தர் வராரு. வந்து உக்காந்தவரு, நான் இதுக்கு முன்னாடி இங்கதான் உட்காந்துருந்தேன் வெள்ளையப்பா, உங்ககிட்ட கூட சொன்னனே அப்படின்னு அங்க முன்னாடி இருக்கிற ஒரு வெள்ளைக்கார பொண்ணு கிட்ட சொல்றாங்க. நான் வெள்ளைக்கார பையன் கிடையாது, பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கொஞ்சம் அப்படியே ஞாபகம் மறதின்னு ஊருக்குள்ள பேசிக்குவாங்க, ஆனா எனக்கு கிடையாது, எங்க வம்சத்துல நிறைய பேர் இந்த மாதிரிதான் ஞாபகம் மறதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு எங்கேயே சிங்க் ஆகுது. உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் பேரு மைக்கேல் மறதி, ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு அம்மா சொன்ன கதையில மறதின்னு ஒரு வம்சம் இருந்தது இல்லையா, இவங்க தான் போல அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நான் அங்க இருக்க சிவபுரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, நானும் அங்கதான் போறேன், எங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்க ட்ரெயின் மேல ஒருத்தன் படுத்திருக்கான். முகத்தை காமிக்கல, அந்த கண்ணுல இருந்து நீங்க அங்கேயா போறீங்க, அங்க போறது ரொம்பவே ஆபத்து, அங்க இருக்கிற சிதம்பரம் எல்லாரையுமே சூனியம் பண்ணி வசியம் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் நீங்க குறிப்பா இந்த சிவன் கோவில்ல 1000 விளக்குகள் ஏற்றணும்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க நடக்க முடியாத ஒரு காரியம், ஏன்னா அந்த இடத்துலதான் அவன் சில பலிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆளு பயன்படுத்துறாரு. பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம மைக்கிளும், ஆமா தம்பி அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்க என்னவோ நடக்குமே அப்படின்னு சொல்லி இங்கேயும் மறந்துடுறாரு. ஒரு வழியா அந்த ஊரு வருது. நம்ம ஆனந்த் சிதம்பரத்தை விடல, ஆனா வழி சொல்றேன்னு சொன்னீங்களே, கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, எங்கன்னா எப்படின்னா போகணும் அந்த சிவன் கோயிலுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அந்த மாளிகைபுரம் அப்படிங்கிற ஊரு தான் அந்த சிவன் கோவில். ஸோ அதுக்கான வழியை கேட்க, இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா, செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு தான் அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒருத்தன் நடந்து போனான், நடந்து போகும்போது அவனோட தலை மட்டும் தான் கிடைச்சது, இதனால நான் வரல, அதுவும் இல்லாம இந்த ஊர் மக்கள் யாருமே இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் போக மாட்டாங்க, குறிப்பா அந்த சிவன் கோயில் பக்கம் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த சிதம்பரம் இந்த நேரத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான், சில பில்லி சுனியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு இங்க இருக்கிற ஆளு பயன்படுத்துறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம மைக்கேல் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா நடந்தே வந்துகிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு அவரோட கால் பகுதியில இருக்கிற மாதிரி தெரியுது, அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அது தேங்காவா மாறுது. இன்னொரு வயசானவர், தம்பி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் போவே போகாதீங்க, நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே அந்த சிதம்பரம் ஏவி விட்ட பேய்களா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ இதையும் தாண்டி ஒரு பக்கம் போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுற நேரமும் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷம் பயப்படுறாரு. திரும்பவும் இன்னொரு பொண்ணு அங்க நின்றுகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சாக்கு பையில என்னத்தைய போட்டு கட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயமாவும் இருக்கு. இருந்தாலும் அந்த சாக்கு பைக்குள்ள ஏதோ கட்டி அந்த உருவம் மட்டும் ஆடுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவை அதை கட்ட அழுக்குறாரு. கட்ட அழுத்த அடுத்த நிமிஷம் அதுல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வருது. சரின்னு நம்ம ஹீரோவும் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. இந்த பக்கத்துல ஒரு பொண்ணை ஏதோ பில்லி சுனியெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு மந்திரத்தை ஏவி விடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு தூக்குல தொங்குற மாதிரி தலையில நின்றுகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவா அதை நோக்கியே வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல நான் வழி யாருக்கிட்ட கேட்பேன், ஒரே காடா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்போதுதான் அங்க இருக்கிற பிள்ளை சுனியம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த பொண்ணையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்த அடுத்த நிமிஷம் தூக்குல தொங்குற மாதிரி ஒரு சீனை காட்டினாங்க இல்லையா, அந்த பொண்ணு காலால நம்ம ஹீரோவை கயிறுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷம் பொத்துன்னு கீழே விழுறாரு. அதே காட்டு பகுதியில இன்னும் ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆளுக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா கண்ணு தெரியற மாதிரி எல்லா வேலையிலுமே பண்ணுவாங்க. இப்ப அவங்க தங்கச்சியை தான் தேடி வந்திருக்காரு. சோ கண்ணு தெரியாதவர் அவங்க தங்கச்சியை ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்து கிடக்குற நம்ம அரவிந்த தூக்கிட்டு இந்த பக்கத்துல போறாரு. ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்கள்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கே புதுசா இருக்கான் ஊருக்கு. அங்க இருக்கிற காட்டு பகுதியில குறிப்பா அந்த சிவன் கோயில் பக்கத்துல தான் அவன் விழுந்து கிடந்தான் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா நம்ம கண்ணு தெரியவர் தான் இவரை எழுப்பி விடுறாரு. நம்ம ஆனந்த் எழுந்துடுறாரு. எழுந்த அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி நான் அந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன், மாளிகைபுரத்துக்கு அப்படின்னு அவரு ஒரு அட்ரஸை கேட்கிறாரு. ஸோ அந்த அட்ரஸ் யாருதுன்னா தன்னோட அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிறவங்க தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாத்தாக்கு இவரை யாருன்னு தெரியல. தம்பி யாரு பாணி அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோமா அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்து இவங்க பேரு காயத்ரி, இவங்க பேரு இதுன்னு ஒவ்வொருவங்களோட பேரையும் கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க ஒரு பாட்டி வராங்க. பாட்டி என்ன யாரு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பாட்டி உத்து பார்க்கும்போது காயத்ரியோட சாயல்வா முகத்துல தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் காயத்ரியோட பையன் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கப்பா அம்மாலாம் வரலையா அப்பாலாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தியும் காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவரும் இது பாருப்பா உங்க அம்மாவை எப்படியாவது கன்னியாஸ்திரி ஆகணும்னு சொல்லி தான் அன்னைக்கு புடவையெல்லாம் கட்டி நிக்க வச்சோம். ஆனா அவளோட வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுத்துட்டா, அவ மனசுக்கு பிடிச்சவங்களோட போயிட்டா. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க இருந்தோம். ஆனா இப்படி ஆகும்னு சொல்லி நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் வருத்தப்பட, அப்பதான் நம்ம ஹீரோவும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த ஊரை பத்தியும் இங்க இருக்கிற சில விஷயங்களை பத்தி அம்மா என்கிட்ட நிறைய கதையா சொல்லி
சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் போக இங்க இருக்கிற சிவன் கோவிலுக்கு நான் ஒரு 1000 விளக்குகளை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இங்க இருக்க நம்ம ஹீரோவும் சொல்ல எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. இது பாரு தம்பி, நீ வந்த எல்லாமே ஓகே, ஆனா அந்த இடத்துல நீ 1000 விளக்குகளை போடுறதுன்றது சாத்தியமே இல்லை. ஏன்னா அங்க சிதம்பரத்தோட அராஜகம் ரொம்பவே அதிகம், இந்த ஊருக்கு அவன் செஞ்ச கொடுமைகளும் அதிகம். ஆனா அதை பத்திலாம் இப்ப நம்ம பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீ வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வீட்டையெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, சாப்பிட்றாரு, தாத்தா கிட்ட சொல்லிட்டு இந்த ஊரை சுத்தி பாக்குறேன் அப்படின்ட்டு வெளியே போயிருக்கிற கிராம மக்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம், ஒருத்தர் அவங்க மனைவியை போட்டு குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அதை தட்டி கேட்கறதுக்காக அதே ஊருக்குள்ள இருக்கிற அடுத்த கன்னியாஸ்திரியா ஆக போற ஒரு பொண்ணு பத்ரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பகல்லே குடிச்சிட்டு வந்து இப்படி படிக்கிறியே, உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. பார்த்து அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பத்ராங்கிற பொண்ணு தான் இப்ப இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பாட்டி வீட்டுக்கே தான் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன பாட்டி இதெல்லாம் கோல்ட் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இது என் பேராண்டி ஆனந்த் வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டியும் இந்த பால் எடுத்து ஆறுறதுக்கு முன்னாடி என் பேரை உள்ள இருப்பான் அரவிந்த் கிட்ட போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க உள்ள வந்து பார்த்தா நம்ம பத்ராவோட பர்சனல் டைரி எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கன்னியாஸ்திரி ஆகிறவங்க கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிறது ஐதீகம். ஆனா அதே மீறி அம்மனுக்கு கல்யாணம் நடந்தா அடுத்த நாள் எனக்கும் கல்யாணம் நடக்குன்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை எழுதி வச்சிருக்காங்க. இதையும் பார்த்துட்டு அந்த பத்ரா பொண்ணு அந்த நோட்டெல்லாம் பிடுங்குறாங்க. ஒரு பக்கம் அந்த பாலை வச்சுட்டு நீங்க எதுக்கு என்னோட டைரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசான பாட்டியும் வராங்க. வந்து இவங்களெல்லாம் கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போட வைக்கிறாங்க. நம்ம பத்ரா தான் சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்க ஆனந்தோட வீட்டுக்கு இன்னொரு வயசான ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்தவரோ சும்மா இல்லாம இந்த பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அமானுஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வந்த சாமியார் நம்ம ஆனந்த பார்த்து இது பாரு, உனக்கு இந்த ஊருக்கும் நிறைய பகைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி நீங்க இருக்கக்கூடாது, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, உடனடியாங்கிறது நீ கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு இங்க இருக்கிறவரோ சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டதுல இருந்து ஆனந்தோட பாட்டிக்கும் ஆனந்துக்கும் ஏதோ ஒரு பயங்கர ஷாக்கா இருக்குது. அடுத்த நிமிஷம் ஊருக்குள்ள இருக்கிற இளவட்டங்களோட கரடுகட்டைங்களோட நம்ம ஹீரோ சரக்கு அடிக்கலாம் சொல்லிட்டு போறாரு. ஆனா சரக்கு நம்ம ஹீரோ அடிக்க மாட்டாரு. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாரும் கூட நின்று சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்த் கிட்ட இந்த ஊரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிதம்பரங்கிறவன் சாதாரண ஆளு கிடையாது. இந்த ஊருக்குள்ள இருக்கிற பில்லி சுனியம் ஏவல் கூடு விட்டு கூடு பாயிர மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட ஆசையை இந்த கிராமத்தை அழிக்கணுங்கிறதும் அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அவனுக்கு தேவை கண்ணி கழியாத கல்யாணம் பண்ணாத ஒரு கன்னியாஸ்திரி அவனுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் அவன் எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். காட்டுல ஒரு பொண்ணை தேடி ஒரு குருடர் வந்தார் இல்லையா, அவங்களோட தங்கச்சியை தான் அவன் கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த பொண்ணு அவன் கன்னியாஸ்திரியை ஆக்கிறதுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கன்னியாஸ்திரி ஆனதுக்கு அப்புறம் அவனோட ராஜமாணிக்கத்தெல்லாம் அவன் எடுத்துருவான். எடுத்தது மட்டும் இல்லாம இந்த ஊரையே அழிச்சிருவான். அவனுக்கு பலவிதமான சக்திகள் கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கடம்பனோட தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இங்க இருக்க நம்ம ஹீரோல இருந்து எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது கடம்புங்கிறது அந்த கண்ணு தெரியாதவரோட அவங்க தங்கச்சிக்கு தான் அந்த மாதிரி பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா, இது எல்லாமே அந்த சிதம்பரத்தோட வேலை தான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அராஜகம் செய்யறான் அப்படிங்கிறதுக்காக ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அந்த சிதம்பரம் வீட்டுக்கு போறாங்க. ஆனா சிதம்பரத்தை பார்த்தாலே எல்லாருமே நடுங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் மந்திரத்தையும் சக்தியத்தையும் கட்டு வச்சிருக்கிறான். அதே இடத்துலதான் அங்க சிதம்பரம் காமிக்கிறாங்க, நம்ம கடம்பனையும் காமிக்கிறாங்க. கடமை போயிட்டு என் தங்கச்சி இந்த அளவுக்கு ஆக்கினதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற சிதம்பரமோ உன்னோட கண்ணை ரெண்டையும் குருடாக்கி உன்னை கண்ணு தெரியாத பிச்சைக்காரனை ஆக்கி கூட உனக்கு நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம கடமை அவன் மேல பயங்கர கோபத்துல இருக்கிறான். தங்கச்சிய கடத்திட்டு போய் இந்த மாதிரி பில்லி சுனிலாம் வச்சு இன்னைக்கு அவளோட மனநிலைமையை மாத்தி வச்சிருக்காங்கிறதுக்காக நம்ம கடமை அங்க இருக்கிற சிதம்பரத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா சிதம்பரமும் சில மந்திரத்தால அவனை அடிச்சு தூக்கி வெளியே போட்டுறாரு. வெளியே வந்து விழுந்தாலும் கத்தி எடுத்துட்டு திரும்பவும் சண்டைக்கு போறாரு. அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, ஆனா அவரோட தங்கச்சியை இங்கதான் நம்ம சிதம்பரம் ஒழிச்சு வச்சிருக்கான். அவங்களுக்கு முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டுறான். கத்தியால வெட்ட போற நம்ம கடம்பனுக்கு தெரிஞ்சிருச்சு இது என் தங்கச்சி அப்படிங்கிறது. உனக்கு கண்ணு தெரியலனாலும் வாசனை கூட பிறந்த ரத்தம் உனக்கு யாருன்னு தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது பாரு, உன் தங்கச்சியோட உடம்பு ஃபுல்லாத்தையும் நான் ரசிச்சுட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சியை நான் அணுவா ரசிச்சு சாப்பிடவும் செய்வான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கும் நம்ம கடமை அடிக்க போக அவனை அடிச்சு தூக்கி வெளில போட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து தூக்கிட்டு போறாங்க. நம்ம சிதம்பரத்தை பார்த்து ஊர்ல இருக்கவங்க ஒருத்தனும் ஒரு பையனும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிற ஒரே ஆள்
ஆளு நம்ம கடம்பன். ஆனா அவரையுமே இந்த மாதிரி அடிச்சு போட்டான். அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற சிதம்பரம் அந்த பொண்ணுக்கு ஏதோ மந்திரத்தெல்லாம் பண்ணி அவனோட விஷயத்துல வச்சிருக்கிற மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா நம்ம சிதம்பரத்தை பாக்குறதுக்காக ஆனந்தும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு வயசானவரும் வராங்க. பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஆனந்து, இது பாருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இந்த ஊருக்குள்ள ஏங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார், என்னோட தேவைகள் அதிகமா இருக்கு, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஜாதகத்தையே புட்டு புட்டு வைக்கிறாரு. நீ யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல ஆனந்து கூட வந்த அந்த வயசானவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு விளக்கு போறதுக்காக போன அந்த பொண்ணு தான் இவனோட கண்ட்ரோல கூட்டு போய் கடத்திட்டு போய் கூடு விட்டு கூடு பாயிர ஒரு பில்லி சூனியத்தை பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணை தன்வசப்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற கதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற நம்ம ஆனந்த கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல பத்ராவையும் அவளோட ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்காக இந்த தாமரை இதழ்கள் எல்லாம் கொடுத்தா குழந்தை பிறக்கும், தாம்பத்தியத்துல கொஞ்சம் நல்லா செழிச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவரோட கேமரால படம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம பத்ரா, இதை பாரு, இதெல்லாம் என்ன பழக்கம், ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த மாதிரி தான் நீ படம் பிடிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க. அதே இடத்துக்கு இன்னொரு வயசான ஒருத்தர் வராரு. அவரை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ, வாங்க ஐயரை, இங்க மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாரு. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நான் உள்ள வர மாட்டேன்னு அந்த வயசானவர் நின்னுகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவரை விடுற மாதிரி தெரியல. அந்த சிவன் கோயில் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இங்கதான் நான் ஒரு 1000 விளக்குகளை போட போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பூசாரி கிட்டே சொல்றாரு. ஆனா பூசாரியே ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற இடமே சரியில்லாத இடம், இது ஒரு காலத்துல சிவன் கோவிலா இருந்தாலும் இன்னைக்கு இதனோட கண்ட்ரோல் எல்லாமே அங்க இருக்கிற சிதம்பரத்தோட கையில தான் இருக்கு. ஏன்னா அவனோட மந்திர ஏவி விடுற இடமாவே இது மாறிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற வயசானவர் ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சாலும் நம்ம ஹீரோ நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு பக்கம் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த முதியவரோட பையனை வரான். அப்பா, இன்னைக்கு தான்ப்பா உனக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேச நம்ம அரவிந்துக்கு சப்போர்ட்டா அந்த பையனை, அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கிறேன், இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி கண்டிப்பா விளக்கு ஏற்றலாம், நானும் ஏத்துறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்ப ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பெரியவங்களும் நம்ம பத்ராவும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இது பாருங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பத்ரா கூட தான் நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கிறாரு. பத்ரா வந்துட்டு ஒரு குகையை தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குகை என்னன்னு தெரியுமா உனக்கு, இங்க இருக்கிற இடத்துலதான் நாகமாணிக்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற பத்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பத்ரா கிட்ட, இது பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டு போக நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கதைகளா சொன்னது எல்லாமே நிஜத்துல பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு வழியா அந்த குகைக்குள்ளேயும் போறாங்க. இந்த குகைக்குள்ள இருக்கிற ஒரு புத்தையும் காமிக்கிறாங்க. இந்த புத்துக்குள்ளதான் அந்த ராஜமாணிக்கம் இருக்கு. ஆனா அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா சின்ன ராஜாவோடையும் பெரிய ராஜாவோட அனுமதி வேணும். ஆனா பல நூற்று வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கிறதாக போகும்போது அதுல இருந்து சின்ன ராஜா வெளியே வர்றதில்ல. அவங்க வந்தாதான் சின்ன ராஜாவோட அனுமதியால நாம அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல நம்ம ஹீரோவோ, இந்த கதை எல்லாமே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன ராஜாவை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. அதெல்லாம் யார் கூப்பிட்டாலும் வர முடியாது, அதுவும் இல்லாம இந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கணும்னா என்னோட அனுமதி வேணும், ஏன்னா நான் தான் இந்த ஊர்லயே கன்னியாஸ்திரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு மந்திரத்தை கண்ண முடியதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. பத்ராவோட சுண்டு விரலை நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி வருவாரு. ஆனா அங்க இருக்கிற பத்ராவோ, இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அந்த சின்ன ராஜா அந்த சின்ன பாம்பு ஒண்ணு வெளியே வருது. அதை பார்த்த உடனே நம்ம பத்ராவுக்குமே பயங்கர ஷாக். இவ்வளவு நாளா வெளியே வராத இந்த பாம்பு நீ சொன்ன உடனே எப்படி வெளியே வருது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா அங்க இருக்கிற ராஜமாணிக்கத்தை நம்ம பாத்திரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒண்ணு அந்த புத்துக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த புத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு கேமரால படமும் பிடிக்கிறாரு. கற்பனை இந்த பக்கத்துல திடீர்னு அந்த வெளிச்சம் எல்லாமே நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அரக்கன் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம பத்ராக்கு ஓவர் பயமாயிடுச்சு, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்திருக்கு. பத்ராக்கு ரொம்பவே உடம்பு முடியல. தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம பத்ராவுக்கு போட்டு விட்டு அங்க இருக்கிற குகையில இருந்து வெளியே வரமா ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற நம்ம சிதம்பரம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சிரிக்கிறான். இன்னொரு கட்டத்துல பார்த்தா இந்த பக்கம் ஊருக்குள்ள நம்ம பத்ராவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே பத்ரா கிடைக்கல இல்லையா. இப்ப அரவிந்த் கூட
வந்திருக்கிறத பார்த்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கன்னியாஸ்திரி ஆக போற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையன் கூட சுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டையில நம்ம ஹீரோவும் நான் பத்ராவை விரும்புறேன், கல்யாணம் பண்ணா அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு பக்கம் சொல்ல, அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு திட்டமா ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஒண்ணு ஒருத்தர் அழுதுகிட்டே வந்து சொல்றாரு. அந்த மைக்கேல் மறதி தான். சோ அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பூசாரி பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அந்த பையன் அந்த கோவில் இடத்த சுத்தம் பண்றதுக்காக திரும்பவும் போனா அந்த போன இடத்துல அவன் இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அங்க போய் பார்த்தா அவனை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இதை பண்றது எல்லாமே அந்த சிதம்பரம் தானே, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த சிதம்பரத்தை தேடி போறாரு. சிதம்பரம் வீட்டுக்கே போறாரு. நம்ம ஹீரோ பயங்கரமான சவாலை வர்றாரு. இன்னும் ஒரே நாளுக்குள்ள உன்னை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு உன்னை கம்பி என்ன வைக்கிறேன், நீ பண்ண கொடுமைகளுக்கும் நீ பண்ற அநியாயத்துகளுக்கும் தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவை கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கத்துல ஒரு வயசானவர் அங்க இருக்கிற சிதம்பரத்தை பார்க்க வராரு. நீ பண்ற அநியாயங்களும் நீ பண்ற அக்கிரமங்களையும் உன்னோட எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தவன் வந்திருக்கிறான். 1000 ஜென்ம நட்சத்திரங்களுக்கு மத்தியில பிறந்த ஒருத்தன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு பெரியவரை, அவனோட மொத்த ஜாதகமும் எனக்கு தெரியும், அவன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது இந்த பெரியவர் உன்னோட மொத்த ஜாதகமும் எனக்கும் தெரியும் அப்படின்னு இன்னொரு கதையை அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இதே ஊருக்குள்ள இந்த பத்ரா பொண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கன்னியாஸ்திரி ஆகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அவங்க இறந்த சடலம் கூட யாருக்கும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணோட சடலத்தை கூட இவன் தான் இவனோட மந்திரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணையும் கன்னியாஸ்திரி ஆக்கி இந்த பூஜை எல்லாம் பண்ணி அந்த ராஜமாணிக்கத்தை எடுக்கணுங்கிற விஷயமே இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த ரகசியத்தை உனக்கு தெரிஞ்ச உடனே நீ இனிமே உயிரோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிதம்பரம் இந்த பெரியவரையுமே போட்டு தள்ளிடலாம், கொலை பண்ணி போட்டுடலாம். அடுத்த நிமிஷம் இந்த பக்கத்துல நம்ம பத்ராவை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள எங்கேயும் வெளியே விடாம ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அரவிந்த் பத்ராவை பாக்குறதுக்காக வராங்க. இந்த மாதிரி கன்னியாஸ்திரி பூஜை நடக்கிற அன்னைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ நான் கூப்பிட்டா வருவியா அப்படின்னு கேட்க பத்ராவும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஆனா இந்த விஷயமா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அடுத்த நிமிஷமும் பெரிய பிரச்சனை ஆகுது. அங்க இருக்கிற பாட்டியோ நம்ம அரவிந்த் கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தைரியத்தை வர வைக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம சிதம்பரத்தை காமிக்கிறாங்க. அவனும் ஏகப்பட்ட பில்லி சூனிய மந்திரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கோவிலுக்கு நான் விளக்கு ஏத்த போறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா போய்கிட்டு இருக்க அதே இடத்துல தானே பில்லி சூனியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ அங்க போனவனே நம்ம ஹீரோவையும் தலையில அடிச்சு அதே இடத்துல படுக்க வச்சு அவருக்கு சில மந்திரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்களை பண்ணது மட்டும் இல்லாம ஒரு இறந்து போன சடலத்துக்கு என்னென்ன பூஜை எல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லா பூஜையும் பண்ணி கூடு விட்டு கூடு பாயிர அந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஹீரோ அரவிந்த் மேல ஏவி விட்டுறான். ஏவி விட்ட அடுத்த நிமிஷம் என்னைக்கெல்லாம் இந்த சிதம்பரம் இறந்து போனாலோ அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை ஏவி விட்டுருப்பாரு. ஹீரோவோட மைண்டையே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சக்திகளை ஏவி விட்டுருப்பாரு. இந்த பக்கத்துல கன்னியாஸ்திரிக்கான பூஜை எல்லாமே சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பத்ராவுக்கு அரவிந்த் வருவாரா அப்படிங்கிற மாதிரியும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரவிந்த் வரவே இல்லை. ஏன்னா அரவிந்துக்கு அங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு கட்டத்துல அங்க இருக்கிற யானை மதம் பிடிச்சி அந்த பூஜையை கலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால அன்னைக்கு அந்த பூஜை நடக்காம தடைப்பட்டு போகுது. இந்த பக்கம் சிதம்பரம் அரவிந்துக்கு ஏகப்பட்ட மந்திரங்களை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம அரவிந்தை தேடி இங்க பக்கம் பத்ராவும் வராங்க. ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்த்தாங்க, ஆனா எங்கேயுமே இல்லை. இப்ப திடீர்னு பார்த்தா அரவிந்த் அங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிள்ளை சூனிய மாதிரி கட்டிப்பட்டு வச்சிருக்க அந்த கோவில் இடத்துல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. வெளியே வந்த அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான தலைவலி. அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. படுத்தது மட்டும் இல்லாம பயத்துல பெட்ஷீட் எல்லாம் போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. எதையோ பார்த்து கத்துற மாதிரி தெரியுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோக்கு சில வைத்தியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் அவரோட மைண்டுக்குள்ள இருக்கிறது நம்ம சிதம்பரம். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சிதம்பரம் திடீர்னு ஒரு மந்திரத்தை பண்றான். அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ ஏந்து அவர் மட்டும் தலை தெறிக்க பேய் பிடிச்ச மாதிரி ஓடி வராரு. இந்த பக்கத்துல இருக்கிற நம்ம பத்ராவை தான் பாக்குறாங்க. பத்ராவை பார்த்த அடுத்த நிமிஷம் நீ இன்னைக்கு அவன் கூட கோவிலுக்கு வரணும், விளக்கப்படணும், கண்டிப்பா நீ வருவில்ல அப்படின்னு பேய் பிடிச்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க ஆச்சு, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க நான் சொன்னா வரமாட்டியா அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னா கண்டிப்பா நான் வருவேன், நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பத்ராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரும் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க இருக்கிற அந்த சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழவ ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அடுத்த நிமிஷம் போலீஸ் எல்லாமே நம்ம சிதம்பரம் வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற சிதம்பரத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க போற
போற கொலைகளை இந்த மாதிரி பில்லி சூனி ஏவி வர்றது எல்லா வேலையும் நீதானடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் தலைகையில் நின்று யோகாசனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூட வந்த கான்ஸ்டபிளும் அவன் ஆள் சரியில்லாத ஆளு சார், வாங்க சார் போயிடலாம் அப்படின்னு எவ்வளவு தூரம் சொன்னாலும் நம்ம போலீஸ்காரர் அவனை விடுற மாதிரி ஒன்றும் தெரியல. அங்க இருக்கிற நம்ம சிதம்பரமும், இதை பாருங்க, உள்ள என்னோட பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும், அவங்களால முடியாதவங்க சரின்னு அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட நம்ம சிதம்பரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு சின்னதா மந்திரத்தை போடுறாரு நம்ம சிதம்பரம். போலீஸ்காரங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. காத்தா புயல் காத்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. சரின்னு திரும்பவும் விடுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு கட்டத்துல பார்த்தா இந்த பக்கம் நம்ம அரவிந்த் தான் காமிக்கிறாங்க. படுத்திருக்கிறாரு. அவருக்காக சில மூலிகை வைத்தியங்களை பண்றதுக்காக நம்ம பத்ரா சில மூலிகை வைத்தியங்களை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எடுத்துட்டு வந்து கிட்ட வர நேரத்துல திடீர்னு ஏஞ்சி தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஏதோ அவசரமா கிளம்பி எங்கேயே எழுஞ்சி நடந்து போய்கிட்டு இருக்க அந்த நேரத்துல போலீஸ்காரங்க வண்டி ரிப்பேர் ஆயிருக்குமோ, ஏதோ டயர் ஏதோ பஞ்சர் ஆயிருக்கும் சொல்லி அங்க இருக்கிற ஏட்டு ஒரு பக்கம் போனாலும் அங்க இருக்கிற எஸ்ஐ நின்றுகிட்டு இருப்பாரு. என்ன சார் இங்க பண்றீங்க, வண்டி ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா பாக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாண்டடா இவரை போயிட்டு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க கிளம்புங்க அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரர் சொல்ல நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரை எட்டி ஒரே தண்ணி லாரி ஒன்று குறுக்க வந்ததும் அந்த தண்ணி லாரியில அடிபட்டு ஸ்பாட்ல அவுட் ஆகுறாரு. ஸோ இதோட மைண்ட் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஹீரோ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணமே சிதம்பரம் தான். ஏன்னா அவனோட மைண்டை ஏவி விட்டுருப்பார் இல்லையா, அது மூலியமா கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாரு மந்திரம் மூலியமா. இறந்து போன போலீஸ்கார தம் மடியில உட்கார வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை மாத்திட்டாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயமே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. தலைவலிக்குதுங்கிறாரு. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து என்ன நினைச்சாருன்னு தெரியல. பெரிய ஊசி எடுத்துட்டு போய் அவரை கொலை பண்றதுக்காக போறாரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே தடுத்து திரும்பவும் அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. சரியாகிறாரு. திரும்ப இங்க இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் என்னோட வீட்டிலேயே இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல அரவிந்தா காமிக்கிறாங்க. அவரோட மைண்டுக்குள்ள அம்மாவை சின்ன வயசுல சொன்ன அந்த விளக்குகளை போடணுங்கிறதான் இப்ப சுயநனவோட ஏந்து நிக்கிறாரு. ஏந்து நின்று அடுத்த நிமிஷம் எப்படியாவது போய் விளக்க போட்டணுங்கிறதுக்காக எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்காக போறாரு. ஆனா அங்க இருக்கிற நம்ம சிதம்பரம் நம்ம ஹீரோவை விளக்கு போட விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ விளக்கு போட்டுட்டா அந்த இடம் பயபக்தி இடமா மாறிடும், இவரோட பில்லி சுனி எதுவுமே செல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இது எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருப்பா. எவ்வளவோ அடிப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ திரும்பவும் போவாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து அவனும் கிளம்பி போயிடுவான். திரும்ப அந்த கண்ணாடி பட்டவர் தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து இங்க ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மை விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சிதம்பரம் இங்க இருக்கிற அரவிந்துக்கு கூடு விட்டு கூடுபாயிர மந்திரத்தை ஏவி விட்டுட்டான். அதனால அரவிந்த் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்னோட சின்ன மந்திரத்தால தான் இவரை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன், என்னோட ட்ரீட்மெண்ட் மூலமா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு அலறல் சத்தம். நம்ம கண்ணாடி பட்டவர் மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம கடமனோட தங்கச்சியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவருக்கு இந்த மாதிரி ஏதோ இந்த பில்லி சூரியெல்லாம் ஏவி விடணுங்கிறதுக்காக சில மந்திர பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு கத்திருக்கும். ஸோ கத்தின உடனே நம்ம கண்ணாடி பட்டவரை வந்து காப்பாற்றிடுவாரு. இதுக்கு மேல உன்னோட மந்திர தந்திரங்கள்லாம் பழிக்காது, என்ன பண்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கண்ணாடி பட்டவர் சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பில்லி சுனி ஏவி விட்டதை ஒட்டுமொத்தத்தை எடுத்து தன்னோட பழைய நிலைமைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வராரு. அங்க இருக்கிற கண்ணு தெரியாதவர்கிட்டும் சொல்றாரு, இனிமே உன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அரவிந்த் தான் காமிக்கிறாங்க. திடீர்னு ஏந்திருக்கிறாரு. ஏந்து அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற கண்ணாடி போட்டு இருந்தாரு இல்லையா, அவரை போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம யாருமே இல்லாத இடத்துல கொலை பண்ணியும் போட்டுறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம பத்ராவுக்கு தெரிஞ்சிருது. ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பத்ராக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஸோ அரவிந்தோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம சிதம்பரத்தோட ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. தனியா உட்காந்துருக்கும் போது நம்ம அரவிந்த் போயிட்டு வா நம்ம அந்த குகைக்கு போகலாம், அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம், விளக்கு போடலாம் அப்படின்னு நாசுக்காக கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம பத்ராக்கு தெரியும் கூப்பிடுறது அரவிந்த் கிடையாது, சிதம்பரம் அப்படிங்கிறது. இருந்தாலும் வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவாரு. கொலை பண்ண விஷயமும் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற நம்ம மைக்கேல் மறதிக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே ஒட்டுமொத்தமும் சேர்ந்து நம்ம அரவிந்த் தேடுறாங்க. ஆனா அதுக்குள்ள பத்ராவை ஈர்த்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி குகைக்குள்ள அவனோட இடத்துக்கு தானே நம்ம அரவிந்த் கூட்டு போயிருப்பான். ஏன்னா அரவிந்த் உடம்புக்குள்ள இருக்கிறதே நம்ம சிதம்பரம். அப்படி இருக்கும்போது தண்ணிக்குள்ள முழுக்கி வச்சிருக்கிற இதுக்கு முன்னாடி கன்னியாஸ்திரியான அந்த பொண்ணு அங்கதான் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம பத்ரா கத்த ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அங்க இருக்கிற நம்ம சிதம்பரமும் வந்துடலாம். ஏகப்பட்ட மந்திரங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம அரவிந்தும் பத்ராவும் சேர்ந்து எப்படியாவது சிதம்பரத்தோட கதையை முடிச்சுங்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு அந்த கண்ணு தெரியாத
கடம்புன்னு வராரு. வந்து சிதம்பரத்து கூட சண்டையெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. சிதம்பரத்துக்கும் கண்ணு தெரியாதவருக்கும் பயங்கரமான சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில நம்ம கடம்ப சிதம்பரத்தை கத்தியால ஒரே வெட்டா வெட்டி கொலையும் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த சின்ன ராஜாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த ராஜமாணிக்கத்தை இது வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிதம்பரத்துக்கிட்ட இருந்த அந்த வளையம், கட்ட விரல்ல போட்ட வளையத்தை இவங்க புடுங்கி எரிஞ்சிருப்பாங்க. எரிஞ்ச அடுத்த நிமிஷம் தான் அவனுக்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே போயிருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் நம்ம கடம்பனால வெட்ட முடிஞ்சது. இப்போ கட் பண்ணா நம்ம அரவிந்தும் பத்ராவும் சந்தோஷமா திரும்ப வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சிவன் கோயிலுக்கு 1000 விளக்குகளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாக்கு சிறப்பு பூஜை பண்ணி அந்த அஸ்தியுமே கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரவிந்தும் பத்ராவுக்கிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அதே கோவில்ல நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சிரிக்கவும் செய்யறாங்க. அங்க இருக்கிற சாமியாரோ பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான்ப்பா இந்த சிவன் கோவிலா இருக்கு, இது எல்லாமே ஒன்னால மட்டும்தான் சாத்தியமாச்சு, இந்த ஊருமே ஒன்னாலதான் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா வெட்டி போட்ட நம்ம சிதம்பரம் திரும்பவும் அங்க இருக்கிற ஒரு பாறை மேல நின்று பேய் மாதிரி ஏஞ்சி வெளியே வராரு. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.